இப்போ அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும் ஒன்று. அடுத்து நாமஜபம் செய்ய வேண்டும். நாமஜபத்திற்கு நாமஜபம் செய்து எப்படின்னா அகத்தீசா, நந்தீசா, திருமூல தேவா, காலாங்கிநாதா, போக மகாரிஷியா, தீஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரியா, இது ஒன்றும் இல்லை. போயிட்டு இருக்க போதே சொல்லிட்டு போகலாம். இப்படி நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வீட்டில் சொல்லலாம். நேரம் இல்லை, அதை பற்றி அவசியம் இல்லை. போகும்போதே அகத்தீஸ்வரா 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 போதும். யாராம 9 கோடி ஞானிகளுக்கு ஆசான் அகத்தீசர், 9 ஞானிகள் ஆசான 9 கோடி ஞானிகளுக்கு ஆசான அகத்தீஸ்வரர் நம்ம சொல்லும் போது ஞானிகள்லாம் பார்க்கிறார்கள். நோக்கம் என்ன? நான் குடும்பத்தை இருக்கிறேன், குடும்பத்தில் இருந்து உண்டே, மனைமக்களோடு இருந்து கொண்டு நாமஜபம் செய்ய செய்ய என்ன ஏற்படுனா எல்லா வகையான இது வறுமையும் தீரும். வறுமை தானே ஒரு மனிதனை கொள்ளுது. வறுமை என்ற நோய் இருந்தால் அறிவு வேலை செய்யாது. அடுத்தது நோய். இந்த நோயும் வறுமையும் வந்தால் என்ன செய்யும்? மன அமைதி கட்டிவிடும். வறுமையும் நோயும் தீர வேண்டும். அதுக்கு என்ன செய்வார்கள்? நாமஜபம் தியானம் செய்ய செய்ய வறுமை தீரும். பிறகு முன் செய்த இணையம் காரணமாக இருந்த நோய் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்து ஆழ்ந்து சிந்தி கூட சிறப்பறி உண்டாகும். 10 நிமிஷம் உட்காந்து சொன்னால் போதும். அகத்தீசா, ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய் நம, ஓம் கரூர் தேவாய் நம. இவன் சொல்ல இந்த 4 பேர் சொல்லு. இந்த 4 பேர் நாம சொன்னாக்கா 400 கோடி பேருக்கு போய் சேருவது. அத்தனை பேரும் ஒரே தன்மை உள்ளவர்கள் தான். இப்போ நாமத்தை சொல்ல 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 அன்பர் கரங்க சுப்புரத்தன் சொன்னது போல வீட்டுக்கு சாட்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நாமத்தை சொல்ல சொல்ல பாவம் தீருது. பாவம் தீர்ந்தால் வறுமை தீரும். நாமத்தை சொல்ல 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 நோய் தீரும். நாமத்தை சொல்ல சொல்ல ஆழ்ந்து சிந்திக்க சிறப்படி உண்டாகும். நாமத்தை சொல்ல சொல்ல குடும்பத்தை ஒட்டுவும் உண்டாகும். எல்லாம் வெற்றி, எல்லாமே வெற்றி. அதான் முன்னே சொன்ன எதையும் செய்வார்கள் அவர்கள், எதையும் செய்வார்கள் அவர்கள், எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள். அழைத்து பாருங்கள்.